இப்போ ஜெபம்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு என்ன ஒரு பாரம்பரியமாக நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை நம்ம மனசில் நிற்கிதுன்னா நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட போய் கேட்பது என்னது, ஜெபம். ஆண்டவரே, நாளைக்கு கடைங்காரன் வருவான், அவன் மூஞ்சில எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு என்ன செய்யலை தெரில, என்ன செய்வீங்களோ தெரியாது, கூரையை பிச்சுக்கிட்டு குலதெய்வம் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இல்லைனா அவன் வந்தவன் வீட்டு பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, வர்றவனுக்கு என் வீட்டு வாசல் தெரியாம குருட்டாட்டம் உண்டாகட்டும் ஆண்டவர் அப்படின்னு ஒரு ஜெபத்தை என்ன செஞ்சிருது பண்ணி. ஆனா நம்ம ஜெபம்னாலே எனக்கு என்ன தேவையோ அதை போய் ஆண்டவர்கிட்ட போய் கத்துறது, அதுக்காக புலம்புறது, அதுக்காகவே மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் என்பது நம்முடைய தேவையை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவதற்காக மட்டும் தேவன் என்ன செய்யல நியமிச்சு தரல. அழகா வெஸ்லி ஐயா பாடுவாரு, என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். ஆண்டவர்ட்டப்பா, என் தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட வர மாட்டேன்ப்பா, உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கறது மாத்திரம் என் ஜெபமா இருக்க கூடாதுப்பா. அப்படிப்பட்ட ஜெப பழக்கம் என்னை விட்டு போகட்டும். என் எண்ணத்தை உங்க மேல திணிக்கிறது, என் ஆசைய உங்க மேல திணிக்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க வர்றீங்கன்னே கேட்காம நான் மட்டும் நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு, நான் மட்டும் விரும்புறதெல்லாம் பேசிட்டு கட கட கடன்னு ஜெபத்தை முடிச்சிட்டு வர்ற நிலை மாறட்டும் அப்பா. அப்பா, என் உயிர் உள்ளவர என் தேவை நீங்களா இருக்கணும்ப்பா. இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் என் ஆசை நீங்களா இருக்கணும்ப்பா. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உடலில் உள்ளவரை தேவன் நீங்கதான். வசனம் சொல்லுது மத்தேயு 6வது அதிகாரத்துல, நீங்க வாய் திறந்து கேட்பதற்கு முன்னவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செஞ்சிருக்காரு, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா அவர் என்ன செய்யறாராம். அப்ப நம்ம ஜெபத்துல அதை மட்டும் போக்கஸ் பண்ணி போய் என்ன செய்யக்கூடாது, போய் இன்னைக்கு 1 மணி நேரம் ஆண்டோட்ட போய் இது வேணும் அது வேணும்னு போய் நின்ற கூடாது. 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னா அந்த 1 மணி நேரம் அது அவரோட உறவாடுகிற ஒரு நேரமா என்ன இருக்கணும். அல்லேலூயா. சோ முதல்ல என்ன கற்றுக்கொண்டோம், ஜெபம் என்பது தேவைக்காக செய்வது அல்ல. நம்ம தேவையே தேவனா என்ன செஞ்சிடணும், மாறிடணும்.